எனக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படுத்தி கொடுத்தேன்னா இந்த பாலடலை கொண்டு வந்து உன்னுடைய உண்டியில சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி வேண்டிண்டு குழந்தை பிராப்தம் வர வரைக்கும் வேண்டிக்க. ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு கோரிக்கை தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆமா, 64 தேவைகள்ல ஒரு தேவை இருக்கு கண்டிப்பா. 12 நாள் கணக்கு, மாதம் 12 நாள். சரி, 4 மாதம் பண்ணாங்கன்னா 4 12 48 முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்றது அவாவா சக்திக்கு உட்பட்டது. அபிஷேகத்துக்கு அரிசி மாவு கொடுத்துட்டு அந்த கோவிலோட நந்தி காதல தன் கடன் தீரணும்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அந்த கடன் வாங்கறதுக்கு ஒரு புல் ஸ்டாப் கிடைக்கும். எல்லாருமே பிரியணும்னு யாருக்கும் விருப்பம் இல்லை. ஏதோ ஒரு ஈகோல சண்டையில அந்த முடிவுக்கு போயிடுறாங்க. போன பிறகு எப்படிடா ஒண்ணு சேருதுன்னு தெரியாத முழிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வழிகாட்டுதலா இருக்கு. சக்தி விட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஸ்டுடியோக்கு காமாட்சி உபாசகி பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் கீது வாட்ஸ் அவர்கள் வந்திருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்போம். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். நம்மளோட வீடியோக்கள் எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இடையில ஒரு மாதம் அந்த காலகட்டத்தில் வரல அப்படின்னு நிறைய பேர் ஃபோனில் கூட கேட்டாங்க. மேடம் வீடியோஸ் என்னாச்சு, ஏன் தொடர்ந்து வரலன்னாங்க. வரப்போகுது, சீக்கிரமே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோக்களில் அவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப எளிமையான பரிகாரங்கள், எல்லாருமே செய்யக்கூடிய பரிகாரங்களாக இருக்குது. ரொம்ப எளிமையாக இருக்குது, ஆனால் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் நம்ம ஒரு விஷயம் பேசியிருந்தோம் மேடம். அதாவது லலிதா சகஸ்ரநாமம் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் உரிய ஸ்லோகங்கள் இருக்குது. முழுமையாக பாராயணம் செய்ய முடியலன்னா அந்த ஸ்லோகங்கள் வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது சொல்லியிருந்தீங்க. அது நிறைய பேர் கேட்டுட்டாங்க. இன்னைக்கு நம்ம அந்த ஸ்லோகங்கள் பற்றி சொல்லலாமா? முதல்ல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ லலிதா சகஸ்ரநாமம்ங்கிறது நம்ம அந்த 1000 இதையும் நம்ம முழுக்க சொல்லுறோம் இல்லைங்களா? அது வசதியா, இது வசதியா? 1000 நாமங்கள் உட்கார்ந்து சொல்றதுக்கு தான் வசதி. 40 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆகும். இது ஒரு காலத்துல சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவங்க, அந்த நாலேஜ் உள்ளவங்கெல்லாம் கரெக்டா உச்சாரணம் பண்ணி சொல்லிருந்தாங்க. ஆனா இது எளிய மக்களுக்கும் போய் சேரணும், அவங்களால இதெல்லாம் அவ்வளவு தூரம் கத்துக்க முடியாது, செய்ய முடியாதுன்றப்போ எங்க குருநாதர் முதல்ல அவர் தான் இதை ஏற்படுத்தி கொடுத்தது. இப்போ என்கிட்ட ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுடைய சார்ட், ஜாதக சார்ட் என் கையில இருக்கும். இப்போ அவங்க திருவாதிரை நட்சத்திரம்னா அவங்க ஒருத்தருக்கு மாத்திரம் என்ன ஸ்லோகம்ன்ட்டு நான் எடுத்து கொடுத்துடலாம். அவங்களுடைய தேவை என்னன்ட்டு அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பற்றுக்களை எடுத்து அதுக்கான நைவேத்தியம், அதுக்கான நேரம், அதுக்கான திதி, அதுக்கான நட்சத்திரம்ன்ற சொல்லி நம்ம பேசலாம். ஆனா இப்போ எல்லாரும் இதை உபயோகப்படுத்தணுன்றப்போ நம்ம இண்டிவிஜுவலா அஸ்வினி டு ரேவதின்றது போக முடியும். ஓகே. இப்ப சூரியனோட ஆதிக்கத்துல என்ன நட்சத்திரங்கள் இருக்கு, அவங்க என்ன பண்ணணும், புரியுது? ஓகே, அந்த மாதிரி நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். சரி சரி சரி. அதுவே உங்களுக்கு இது எப்படி பாராயணம் பண்ணணும்னா, ஒரு சங்கல்பம்னா ஒரு விஷ் 48 நாள் தொடர்ச்சியா பண்ணணும். சரி. லேடிஸ் பண்றதுதான் இதுல விசேஷம். ஜென்ஸும் பாராயணம் பண்ணலாம், தப்பு கிடையாது. லேடிஸ் பண்றதுதான் விசேஷம். அந்த லேடிஸ் பண்றப்போ அவங்களுக்கு அந்த தடை வரும் மாசத்துல, அது பிரேக் ஆக கூடாதுன்னுட்டு மாசம் 12 நாள். ஓ சரி. 4 மாசம் பண்ணாங்கன்னா 48 நாள் முடிச்சிடுவாங்க. ஒரு நாளைக்கு அவங்க நட்சத்திரக்குள்ளான ஸ்லோகம் இல்லாத அந்த சூரிய ஆதிக்கம் பெற்ற மத்த 2 நட்சத்திரக்குள்ள ஸ்லோகம் ஆக மொத்தம் 6 லைன் வரும். ஒரு ஸ்லோகம் பாராயணம் 2 லைன் ஒரு நட்சத்திரக்காரன். ஆனா பாக்கி சேர்த்து பண்ணும். அது எதுக்கு அப்படி சொல்றோன்னா, இந்த 3 சூரியனுடைய ஆதிக்கத்துல இருக்கிற இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு ஒருத்தருக்கு வீடு வாங்கணும்னு தோணும். அவங்க அதுக்கோசரம் பாராயணம் பண்ணும். இன்னொருத்தர் இருக்கிற வீடை வித்து புது பிளாட்டுக்கு போகணும். பழைய வீடு புது பிளாட்டுக்கு போகணும், புதுசா வீடு கட்டணும். 3வது ஆள் இருக்கிற வீட்டுல மேல எழுப்பணும்ட்டு இருக்கும்.
சரி. ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு கோரிக்கை தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆமா. 64 தேவைகள்ல ஒரு தேவை இருக்கும் கண்டிப்பா. அதனால அவங்களுக்கு அது செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொரு நட்சத்திரமும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 நாமங்கள் நான் எடுத்து கொடுக்கல, ஸ்தோத்திரம் எடுத்து கொடுத்துருக்கேன். அப்ப 160 சொல்லணும், 160, 161, 162 மூணுத்தையும் பாராயணம் பண்ணணும். அப்ப 6 லைன் வரும். ஆமா. இப்போ விசேஷமான நைவேத்தியங்கள் பண்றோம்னா பால் பாயசம், சக்கரை பொங்கல், உளுந்து வடை, கேசரி எது வேணாலும் பண்ணலாம். ஓகே. ஆனா மினிமைஸா பானகம் ரொம்ப முக்கியம். அது கூட இல்லாத அந்த பாராயணம் பண்றதுன்றது அவ்வளவு வசதி கிடையாது. பானகம்ன்றது எல்லாராலையும் முடியும். எளிமை தானே, அது ரொம்ப எளிமை. முடியும். ஆனா குறிப்பிட்ட நேரம் இருக்கு. 1.5 மணி நேரத்துக்குள்ள சூஸ் பண்ணிக்கணும். சரி. ஸ்டார்ட் பண்றப்போ பகல் நான் 8 to 9:30 படிக்கிறேன், இல்ல 9 to 10:30 படிக்கிறேன் அன்ட்டு சங்கல்பம் எடுத்துக்கணும். அதே மாதிரி சாயந்தரம் 2 வேளை பாராயணம் பண்ணணும் தேவை கிடையாது, ஒரு வேளை பண்ணாவே போதும். ஆனா காலையில முடியலன்னா சாயந்தரம் பண்றதுக்கோசம் அப்ப சாயந்தரம் 7 to 8:30 படிக்கிறேன், 6 to 7:30 படிக்கிறேன்ட்டு முதல் நாள் சங்கல்பம்ன்றது அம்மன் கிட்ட நம்ம ஒப்புதல் புரியுது. இந்த பாராயணத்துக்கு தேவை ஒரு ஏதான ஒரு மீனாட்சி போட்டோ, காமாட்சி, லலிதா பரமேஸ்வரி, காந்திமதி போட்டோ, சமயபுரத்தால் போட்டோ ஏதோ வேணாலும் ஒன்று வச்சுக்கலாம். 2 நெய் தீபம், கொஞ்சம் புஷ்பம், மினிமைஸா பானகம் நைவேத்தியம், மேக்சிமம் பால் பாயசம். இப்போ எந்தெந்த நட்சத்திரம் என்னென்ன பாராயணம் பண்ணலான்ட்டு போயிடலாம். மேடம், அப்போ நீங்க சொன்னது போல முதல்ல அந்த சூரியன் அப்படிங்கிறதுலயே நம்ம தொடங்கலாம் மேடம். இப்போ சூரியனுடைய அதிபதியில இருக்கிற நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். ஆமா. இவங்க பாராயணம் பண்ண வேண்டிய ஸ்லோகம் 164, 165, 166. இப்போ கிருத்திகை நட்சத்திரக்காரங்களும் இந்த 64, 65, 164, 165, 166 பாராயணம் பண்ணணும். உத்திரமும் இந்த 3 பாராயணம் பண்ணணும். உத்திராடமும் இந்த 3 ஸ்லோகம். அப்போ 6 லைன் இருக்கும். ஒரு ஸ்லோகம் 2 லைன், 6 லைன் பாராயணம் பண்ணணும். அடுத்தது சந்திரன் ஆதிக்கம் உள்ள நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இவர்கள் 148, 149, 150 ஸ்லோகம் பாராயணம் பண்ணணும். செவ்வாய் மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம் செவ்வாயோடைய ஆதிக்கம். 160, 161, 162. அது ராகு ஆதிக்கம் உள்ள நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம். 170, 171, 172. குரு ஆதிக்கம் உள்ள நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. 131, 132, 133. சனி ஆதிக்கம் உள்ள நட்சத்திரங்கள் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இவர்கள் 154, 155, 156 பாராயணம் பண்ணணும். புதனுடைய ஆதிக்கத்துல பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. 120, 121, 122. கேது ஆதிக்கத்துல பிறந்தவங்க அஸ்வினி, மகம், மூலம். 114, 115, 116. சுக்கிரன் ஆதிக்கம் உள்ளவங்க பரணி, பூரம், பூராடம். 175, 176, 177. இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணணும். இப்ப இதுல லலிதா சகஸ்ரநாமம் பண்ணக்கூடிய இது கிடைக்குமானா நிச்சயமா கிடைக்கும். நேரம் இல்லாதவங்க இது பாராயணம் பண்ணலாம், இல்ல படிக்க முடியாதவங்க இது பாராயணம் பண்ணலாம். ஆனா லலிதா சகஸ்ரநாமம் முழுமையா பாராயணம் பண்ணாதான் நல்லது. இது என்னைக்கு தொடங்கலாம்னா ஒரு நல்ல நாள் பார்த்து. இப்போ நமக்கு ஆடி பூரம் வரப்போறோம். 14 ஆடிப்பூரம் அன்னைக்கு தொடங்கலாம். 12 நாள் கணக்கு, மாதம் 12 நாள்.
4 மாதம் பண்ணாங்கன்னா 4/12 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்றது, அவ சக்திக்கு உட்பட்டது அர்ச்சனை பண்றது, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அபிஷேகம் பண்றது, அம்மனுக்கு புடவை சாத்துறது. ஆனா நிச்சயமா இவங்களுடைய கோரிக்கை ஒரே கோரிக்கையா இருக்கணும், சங்கல்பம் ஒன்னா இருக்கணும். இந்த காலையில 6 to 7:30 படிக்கிறேன்னு சொல்லிட்டு 11 மணிக்கெல்லாம் படிக்கக்கூடாது. அதுக்குதான் நான் சொல்லும், முதல்ல சங்கல்பத்துல காலையில 6 to 7, சாயந்தரம் 7 to 8 ஏதோ ஒரு டைம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டயத்துல கண்டிப்பா பண்ணிடணும், தவற விடக்கூடாது. இப்போ வேலைக்கு போறவங்க என்ன வேன்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, அப்ப அந்த டைம் கூட அவங்க எடுத்துக்கலாம் பாராயணம் பண்றதுக்கு. வீட்டுல விளக்கேற்றி வச்சுட்டு அந்த டைம் கூட எடுத்துக்கலாம் பாராயணம் பண்றதுக்கு. புரியுது. ஆனா மிஸ் பண்ணக்கூடாது. 12 நாள் அதுல தடங்களே வரக்கூடாது. தடங்கள் வந்தாலும் திருப்பி திரும்ப 12 நாள் தான். இடையில ஒரு நாள் விட்டு போச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்த 12 நாள் நம்ம தொடர்ந்து பண்ணணும். இதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பிரிஞ்சவங்க ஒண்ணு சேரத்துக்கு ஒரு வழியை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்ப அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்த்தா எதனால பிரிஞ்சாங்க, சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு சொல்லலாம். ஆனா ஜென்ரலா ஒரு பரிகாரம் இருக்கு. என்னன்னா அர்த்தநாரீஸ்வரர் போட்டோ இருக்கு இல்லையா, இந்த அர்த்தநாரீஸ்வரி போட்டோ வாங்கி வச்சுண்டு ஒரு லேடியானாலும் சரி ஜென்ஸ் ஆனாலும் சரி யாரு விருப்பப்படுறாங்களோ அவங்க இழுப்பு எண்ணெயில விளக்கேற்றணும். சரி, இழுப்பு எண்ணெயில விளக்கேற்றிட்டு அந்த அர்த்தநாரீஸ்வருக்கு மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு ஈஸ்வரன் பாதத்துல இருந்து டெய்லி சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சுட்டே போவோம். இப்ப நம்ம எப்படி அனுமாருக்கு வாளுக்கு பொட்டு வைப்போம், அந்த மாதிரி வலது பக்கத்துல ஈஸ்வரன் எப்பவுமே அர்த்தநாரீஸ்வரன் வலது பக்கம் இடது பக்கம், வலது பக்கத்துல கொண்டு போய் இடது பக்கத்துல சேர்க்கணும். இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஒரு A4 ஷீட்டுக்குள்ள போட்டோ வாங்கிக்கலாம். புரியுது. இத தசாங்க தூபம் போடணும். சரி, தசாங்க தூபம் ஊதுவத்தி அதெல்லாம் சாம்பிராணில தசாங்கம். அது உங்களுக்கு கிடைக்கும், ஸ்ரீவித்யா தசாங்கம் நிறைய கிடைக்குது. அந்த தசாங்கத்தை இது பண்ணிட்டு இளநீ நைவேத்தியம் பண்ணணும். சரி, இளநீ. அப்படி இல்லைன்னா நீர் மோர், ஒரு நாள் இளநீ ஒரு நாள் நீர் மோர் ஏதோ பண்ணிட்டு இருக்கணும். இது எத்தனை இந்த பொட்டு முடிகிற வரைக்கும் முடிஞ்சதுன்னு ஒரு பிரதோஷம் அன்னைக்கு போயிட்டு சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு ஏதான ஒரு திரவியம் வாங்கி கொடுத்து பிரதோஷ காலம் போற வரைக்கும் அந்த கோவில உட்கார்ந்துட்டு வரணும். நிச்சயமா பிரிஞ்சவங்க ஒண்ணு சேருவாங்க. ஓகே, சூப்பர். இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறது என்ன டைம்? ஏன்னா 4:30 to 6 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பிரதோஷ பூஜைகள்லாம் நடக்கிறதே 6 மணிக்கு மேலதான் சில கோயில்கள் எல்லாம் நடக்குது. அப்ப என்ன டைம் வச்சுக்கலாம் நம்ம? அது கரெக்டா 4:30 to 6 தான் பிரதோஷ வேலை. ஆமா, அந்த நேரம் முழுக்க கோவில்ல இருக்கணும் நாம. ஆமா, அது முடிஞ்சதுக்கு பிறகு அந்த இந்த பொட்டு வைக்கிற இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கடைசியா இன்னைக்கு முடிக்கிறாங்களோ அன்னைக்கு வர பிரதோஷத்துக்கு போயிட்டு ஒரு அபிஷேக திரவியம் வாங்கி கொடுத்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அந்த பிரதோஷம் முடிகிற வரை எப்போ அது முடியும்னு சொன்னா உற்சவர் 3 வாட்டி சுத்தி வருவாங்க. அப்பதான் அது முடியும். புரியுது. அது பார்க்கணும். பிரதோஷ நாயகர் புறப்பாட நம்ம பார்க்கணும். அது கோவில் உள்ளேயே தான் சுத்தி வரும். 3 வாட்டி வருது. ஆமா, இதுவும் எளிமையான பரிகாரம் தான். நம்ம வீட்டுக்குள்ளேயே செய்யற எல்லா விஷயமும் வெளியில போகணும், கோயிலுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணுங்கிறதெல்லாம் விட வீட்டுக்குள்ளேயே இந்த பொட்டு வைக்கக்கூடிய வழிபாடும் நிச்சயமாக பலன் உள்ளதாக தான் இருக்கும். ஆடி மாசம் வந்திருக்கு இல்லையா, இந்த தீராத கடன் ஒண்ணு. அப்புறம் நாங்க எவ்வளவுதான் அடைச்சுட்டே இருந்தாலும் கடனுக்கு மேல கடன் ஏறிட்டு தான் இருக்கு. ஏதோ சுபவிரயமா இருக்கு, இல்ல ஹாஸ்பிட்டலேஷன் இருக்கு, இல்ல குழந்தை படிப்புக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு கடன் இருந்துட்டே இருக்குன்றப்போ இந்த ஆடி செவ்வாய் வருது இல்லையா, வில்லிவாக்கத்துல இருக்க சிவன் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு அரிசி மாவு கொடுத்துட்டு அந்த கோவிலோட நந்தி காதல தன் கடன் தேரணும்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அந்த கடன் வாங்கறதுக்கு ஒரு புல் ஸ்டாப் கிடைக்கும். வில்லிவாக்கத்துல இருக்க அகத்தீஸ்வரர்
கோவில். இப்போ சென்னையில இருக்கிறவங்களுக்கு அது ஓகே, அது ஆக்சசபிள் தான். எங்க இருந்தாலும் சென்னையில ஒரு நாள் வந்துட்டு போயிடலாம். இப்ப சென்னைக்கு வெளியில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அகத்தீஸ்வரர் கோவில் அகத்தீஸ்வரர்னு எங்க இருக்கிறாரோ அங்க வந்து சுவாமியை போய் பார்க்கணும். ஆமா, அரிசி மாவு வாங்கி கொடுக்கணும் அபிஷேகத்துக்கு. ஓகே, வாங்கி கொடுத்து அந்த நந்திக்கு காதுல சொல்லிட்டு வந்தோம்னா, இதெல்லாம் வந்து எங்க குருநாதர் எங்களுக்கு எடுத்து கொடுத்த சில டிப்ஸ். சரி சரி சரி, இது ஒரு விசேஷம். இது கடன் தீர்றது. இது வந்து ஆந்திரால ஸ்ராவண மாசம் சொல்லுவாங்க. இந்த ஸ்ராவண மாசம் தூரம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நெல்லி மரம் இருக்கு இல்லையா, நெல்லி மரம் எங்க இருக்கோ அங்க போய் உட்கார்ந்துட்டு நெய் தீபத்தை வந்து, இது எதுக்கு பரிகாரம்னா, பிரிந்தவங்க மீண்டும் ஒண்ணு சேரும். 2 அகல் விளக்கை ஏத்தி திரிய ஒண்ணாக்குவாங்க. அகல் 2 திரி ஒண்ணாக்கி நெல்லி மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு அம்பாளுடைய ஸ்தோத்திரம் ஏதான பாராயணம் பண்ணி வேண்டிட்டு வருவாங்க. அது நம்ம ஆத்துலயே நெல்லி மரம் இருந்தாலும் அது பண்ணலாம், இல்ல கோவில்ல இருந்தா கோவில்ல போய் பண்ணலாம். இல்லைன்னா இன்னைக்கு ஹைபிரிட் மரம் நிறைய வந்திருக்கு. ஒரு தொட்டில வாங்கி வச்சுட்டு அங்க சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பிரியணும்னு யாருக்கும் விருப்பம் இல்லை. ஏதோ ஒரு ஈகோல சண்டையில அந்த முடிவுக்கு போயிடுறாங்க. போன பிறகு எப்படிடா ஒண்ணு சேர்றதுன்னு தெரியாத முழிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வழிகாட்டுதான். இதுவும் எளிமையா தான் இருக்கு. நெல்லி மரத்துக்கு கீழே 2 அகல் விளக்குகள் 2ஓட திரியையும் சேர்த்து ஒரே தீபமாக 2 அகல் தனித்தனியா ஏத்தணும், ஏத்திட்டு ஒண்ணாக்கணும். அந்த சொல்லுவாங்களா, ஈருடல் ஓர் உயிர், ஏத்திட்டு அந்த சுடர் 2 ஒண்ணா இருக்கிற மாதிரி வச்சிரணும். செஞ்சுட்டு அங்க உட்கார்ந்து கனகதார ஸ்தோத்திரம் படிக்கிறதோ, அல்லது லலிதா சாஸ்திரம் படிக்கிறதோ, லக்ஷ்மி சகஸ்ரநாமம் படிக்கிறதோ, இல்ல காமாட்சி விருத்தம் படிக்கிறது, ஏதோ படிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா எத்தனை வாரம் செய்யணும் அதெல்லாம் ஒரு கணக்கும் கிடையாது. நீங்க செய்ய செய்ய சுபிக்ஷம். புரியுது. உங்களுக்கு இல்லாம என்றது இல்லாத போயிடும். இதுதான் அதனுடைய புரியுது தாத்பரியம். மேடம், இவ்வளவு சொன்னீங்க. இப்போ குழந்தை வேணும் அப்படின்னுட்டு தான் நிறைய பேர் வந்து பரிகாரம் சொல்லுங்க பரிகாரம் சொல்லுங்கன்றாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, தெருக்கு தெரு இந்த ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் தான் ஆயிருக்கு. அதுக்கும் ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்க. இது ரொம்ப எளிய பரிகாரம், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். குருவாயூரப்பனுடைய போட்டோ வேணும், ஒரு பாலாடை. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து மருந்து ஊற்றுவோம் இல்லையா, அந்த பாலாடை, அது வெள்ளி பாலாடியா இருக்கலாம், இல்ல நாட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுதானே நீங்க சொல்றது, சங்குன்னு சொல்லுவீங்களே, அதுதானே? சங்கெல்லாம் என்னைக்கும் மறந்துட்டாங்க சார். இப்ப பாலாடையில கூட குடுக்கறது இல்ல சார், அந்த ஸ்பூன்ல குடுக்கறாங்க, அப்புறம் அந்த டிராப்ஸ் உடைய இதுல குடுக்கறாங்க. பாலாடையே இப்ப இல்ல. சரி, அந்த பாலாடையில வந்து நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். அது ஒரு மெட்டல்ல இருக்கும், பட் அது தப்பு கிடையாது. ஆனா குழந்தைக்கு அதுலதான் மூலம். எல்லாராலையும் வெள்ளி வாங்க முடியாது இல்லையா, அதனால வெள்ளி பாலாடை இருக்கப்பட்டவங்க வெள்ளி பாலாடை வாங்கிக்கிட்டோம், இல்லாதவங்க நாட்டு மருந்து கடையில. சரி, குருவாயூரப்பன் போட்டோ. ஓகே, என்ன போட்டோ, குருவாயூரப்பன் ஏதானே வச்சுக்கலாம். அதுல வந்து ரொம்ப வசதி வந்து கண்ணன் வந்து வெறும் மேனியா இருக்கும், அப்படியே குழந்தை நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். புரியுது. அந்த போட்டோ வாங்கிக்கணும். சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன திதி நட்சத்திரத்துல ஒண்ணு திதி எடுத்துக்கணும், இல்ல நட்சத்திரத்துல இல்ல கிழமைய எடுத்துக்கணும். சரி, அந்த கிழமைய வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் புதன்கிழமை பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஹஸ்பண்ட் வந்து புதன்கிழமை பிறந்தாங்க, ஒய்ஃப் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறந்தாங்கன்னா, இந்த 2 நாளும் அந்த பாலடையில நெய் ஊத்தி விளக்கேற்றணும். விளக்கேற்றி குருவாயூரப்பனுடைய ஸ்தோத்திரம் ஏதுவானாலும் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹா ஆன்றத ஒரு 108 முறை சொல்லணும். சொல்லிட்டு கடைசியில பால் அவளு வெண்ணெய் இந்த 3 நைவேத்தியம் பண்ணி அந்த பாலடையில இருக்கிற அந்த ஆர்த்திய அந்த குழந்தைக்கு காட்டணும். சரி, எனக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படுத்தி கொடுத்தேன்னா இந்த பாலடையில கொண்டு வந்து உன்னுடைய உண்டியில சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி வேண்டிண்டு குழந்தை பிராப்தம் வர வரைக்கும் வேண்டிக்கணும். ஒண்ணு கிழமை எடுத்துக்கணும், இல்லைன்னா நட்சத்திரம் எடுத்துக்கணும். அந்த அம்மாவுடைய நட்சத்திரமும் எடுத்துக்கணும், அந்த ஐயாவுடைய நட்சத்திரமும் எடுத்துக்கணும், விளக்கேற்றணும். நிச்சயமா குழந்தை பிறக்கும். ஒரு வருஷத்துலயே அந்த 12 நட்சத்திரம் வரணும், முடிஞ்ச உடனே பிறக்கும்.
எத்தனையோ பேருக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த வந்து இந்த குழந்தை இல்லைன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் ஃபெயில் ஆனவங்களுக்கு எல்லாம் நேச்சுராகவே போகும். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இது. குருவாயூர்ப்பனை அந்த நெய் தீபம் ஏற்றி அந்த நெய் தீப ஒளியில அந்த குழந்தைகிட்ட கேட்கணும். புரியுது புரியுது. கேட்டு இது வந்து நான் குழந்தை பிறந்த உடனே குழந்தையும் நானும் என் கணவரும் வந்து தரிசித்து இந்த பாலாடைய உண்டியில போடுறோம். சரி, இருக்கப்பட்டவங்க குருவாயூருக்கு போய் போடுவாங்க. இல்லாதப்பட்டவங்க இங்க இருக்கிற குருவாயூரப்பன், நம்ம சென்னையிலேயே இருக்கு குருவாயூரப்பன், அந்த கோயில போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த பாலாடை வந்து உண்டியில சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்தாவே போதும். இது வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவான பரிகாரம். எங்க குருநாதர் நிறைய பேருக்கு சொல்லி குழந்தை பிறந்திருக்கு. நானும் நிறைய பேர் இந்த 30 வருஷத்துல எத்தனையோ பேருக்கு சொல்லி குழந்தை பிறந்திருக்கு. இது பண்ணாலே போதும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. முதல்ல அந்த லலிதா சகஸ்ரநாமமே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேர் என்னை கேட்டுட்டே இருந்தாங்க, அது என்னன்னு கேட்டு சொல்லுங்க, அது என்னன்னு கேட்டு சொல்லுங்க, அதை அப்படியே விட்டுட்டீங்களே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அதை முழுமையாக உங்களுக்கு பெற்றுத்தரேன் அப்படின்னு தான் எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். நீங்கள் அதே போலயே சொல்லிட்டீங்க. ஸோ கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். அதே போக கடன் தீர்றதுக்கான அற்புதமான பரிகாரம் சொல்லியிருக்கீங்க, பிரிந்தவர்கள் சேர்றதுக்கான பரிகாரம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப பயனுள்ள விஷயங்கள்லாம் பேசியிருக்கீங்க. நிச்சயமாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வந்து ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். மற்றும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்க ஆசையாக இருக்கு மேடம். நன்றி மேடம்.